வெல்கம் பேக் டு மாங்க்ஸ் வியூ. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். இவர் தான் காலர். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த வீடியோ. இவர் நாங்கள் எப்படி இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற வீடியோவும் வரும். ஸோ தூத்துக்குடி போனோம். 104, 105, 100 போட்டு தள்ளி விட்டு இதுக்கு மேலே கம்மி பண்ணுறாங்க. 100 பைஸ் 90 பைஸ் கொஞ்ச நாள் கோமாவில் இருந்தோம். அதான் 100 ஆயிடுச்சு. ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம். ஒரு 3 மாதமாக கோமாவில் கிடந்தோம். அடுத்து எதுக்காக போயிட்டுருக்கோன்னு சொல்கிறேன். போதும். 105 போட்டு 106 போட்டு 107 ரீட்டர் வேணுமா? இல்லை நீங்கள் என்னது செத்து போச்சு. என்னது மைனா போட்டியா? ஐயோ காரை மைனா மேலெலாம் விட்டு ஏற்றி ஒரு வழியாக தூத்துக்குடி வந்துட்டோம். இதுதான் காலா போயிட்டுருக்கான். தான் மதர் இழைச்சிருக்காங்கன்னா அப்படி தான். லிட்டர்மெண்ட்டில் ஒரு 4 to 5 பப்பீஸ் வந்திருக்கு. ஸோ மில்க் ஃபீட் பண்ணும்போது ஆப்வியஸாக அவங்க பாடி வெயிட் குறைஞ்சிருவாங்க. பார்த்தீங்களா வால் சல்லமாக நீளமாக இருக்குது. அவங்களோட வாய்ப்பு ஸ்னவுட் கிட்டத்தட்ட ஒரு டீ கிளாஸுக்குள்ளே வாய் விட்டு அதை குடிக்கிற அளவுக்கு நேராகவும் இருக்கும். அதே மாதிரி ஏரோடைனமிக்ஸ் அவங்க ஓடும்போது ஆப்போசிட்டில் ஏரை வந்து அப்படி பிரித்து வர்றதுக்கு அந்த வாய் அப்படி இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி போய் மதரையும் ஃபாதரையும் பார்த்து தான் எடுக்கணும். நான் பார்த்து தான் எடுத்தேன். ஃபாதருக்கும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு 11-12 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் மெதுவாக ரிலாக்ஸ்டாக போய் பார்த்து சொல்லி வச்சு எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக காலை பெஸ்ட்டாக தான் வருவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இன்னைக்கு வீட்டோட நியூ மெம்பர் காளையை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இவர் ஒரு வேட்டை நாய். சைட்ஹவுண்டுன்னு சொல்லலாம். கமர்ஷியல் வேல்யூவை சிப்பிப்பறைன்னு சொல்லுவாங்க, கன்னின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கலர் பேஸ்டு தான். எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஒரு சைட்ஹவுண்ட். ஸோ இவர் தான் அவர். நேரோ ஸ்னவுட், ப்ரொட்ரூடிங் ஐஸ், அப்புறம் இந்த டெயில். நேரோ ஸ்னவுட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பொடி மூஞ்சி அப்படின்னாங்க. இப்போ நீண்டு வரும். டீ கிளாஸில் கூட வளர்ந்ததுக்கப்புறம் டீ குடிப்பாங்க. அந்த அளவுக்கு நேரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கண் ப்ரொட்ரூடிங் ஐஸ் அப்படின்னா, அதாவது நல்லா வெளியே வரும். கண் மூடி நல்லா தெரிஞ்சு வரும் அப்படின்னாங்க. அதாவது அவங்களால ஹண்ட் பண்ணும்போது எல்லா சைடும் பார்க்குற மாதிரி கண் இருக்கும். அப்புறம் காதில் வந்து வளரும்போது தான் தெரியும். நெறிகாதா மடிகாதா குத்துக்காதா அப்படின்னு போக தெரிஞ்சுக்கோம். அப்புறம் ஆக்டிவிட்டி அது இந்த செஸ்ட் அப்படியே கீழே இறங்கி வரும். க்ரோத் ஆக அப்புறம் அவங்க டெக்ஸ். அப்புறம் மெயினாக இந்த டெய்லை வந்து இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். நாட்டாக அப்படியே முடிச்சா ஃபீல் ஆகும். அப்படி முடிச்சா ஃபீல் ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வந்து நல்ல ஒரு வேட்டை நாயோட ப்ரீடு அப்படின்ட்டு. ஸோ ரைட் நியர் சைட்டான். இந்த கலரை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா செவலை அப்படிம்பாங்க. அதே மாதிரி இங்கே பிளாக் மாஸ்க் இருக்கனால கருமூஞ்சி செவலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே கருப்பே இங்கே வா. கருப்பே வா ஓடி வா. இங்கே வா. ஸோ இவர் தான் கருப்பு. தான் கருப்பு. நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேரும் செட் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே கொண்டு வரும்போது அவங்க எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு எல்லாமே நாங்கள் வீடியோ போடுறோம். இதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ see you. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இங்கே கருப்பு கருப்பு Welcome home. எடுத்து வச்சுருக்காத மீ. போயிடலாம். இல்லை ஃபஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. எலிவாலா ஆக்சுவலாக ஒன்று அவனுக்கு ஒரு சின்ன பாத்திரம் போகணும். கருப்பே இங்க வா.
கருப்பே கருப்பே யார் கருப்பு இது? கருப்பு ஓடுது. ஸோ இனிமேல் அப்படி தான். நான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கருப்பு காயின் பிடிக்கிறதுலேருந்து சில பல ட்ரிக்ஸ்லேருந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். எப்படி லீஷ் போடாமல் வெளியே கொண்டு போகிறோம், காயின் பிடிப்பா, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 கமெண்ட்ஸை கேட்பா. ஸோ அதெல்லாம் அப்படியே நான் காலைக்கு சொல்லித்தர போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ. ஆமாம், இது ஓகே தான் நினைக்கிறேன். இது மாதிரி கேட்கல.